நம்ம இப்போ படிக்கிற ஹிஸ்ட்ரியுமே அப்படி தான். பவர்ஃபுல் பீப்புள் ரைட் ஸ்டோரிஸ். பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, இண்டிபெண்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு செக்ஷுவலாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் தேவைப்படுது. அதனால தான் அதுக்கு வடிகால் தான் லெஸ்பியன். இப்படி தான் அதை பார்க்கணுமா? நம்மளுக்கு அது வக்கரமாக தெரியுது, தப்பாக தெரியுது, அதனால நம்ம அதை கள்ளத்தனம்னு சொல்கிறோம். அது கள்ளத்தனம் கிடையாது. நம்ம தான் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இருக்குன்னு தெரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணாமல் அப்படி ஒருத்தவங்க வாழறாங்க இந்த சமூகத்தில், அது வன்மம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம். ஃபஸ்ட்லாம்னா அவங்கள வெட்டி போட்டுருவாங்க, சாவடிச்சிருவாங்க. அந்த டைமில் இருந்ததே வெளியே வந்திருக்காது. சம்டைம் ஃபஸ்ட்லேருந்தே வந்து என்ன சொல்லிவிடுவாங்க, இந்த செக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து தே சே இட் இஸ் பேட், இட் இஸ் அ சின். நிறைய ரிலீஜனில் பார்த்தோன்னா அந்த அதை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு சில சடங்குகள்லாம் இருக்குது. சில நபர்கள் சினிமாவில் எனக்கு தரும் இது பண்ணாத தமிழில், ஹிந்தியில் இல்லை மலையாளத்தில் பண்ணு, இங்கே பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் அந்த காரணத்துக்காகவே நம்ம இங்கே டெஃபினட்டாக இங்கே தான் பண்ணி ஆகணும். நீங்கள் சொல்கிற இந்த லாஜிக் கரெக்டுனா, சினிமா பார்த்து எல்லாரும் மாறுறாங்கன்னா இந்த லெஸ்பியன்ஸ் கேஸ் இருந்திருக்கவே கூடாது. காதல் பொது உடைமை தானே, காதலிக்க எல்லாருக்கும் உரிமை உண்டு, யாருக்கும் யார் வேணால் காதலிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா இவ்வளோ தடைகள் அது இருக்குது. இப்போ தான் ரீசெண்ட்லி நம்ம இங்கே வந்து இதை டீக்ரிமினலைஸே பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். நான் சொல்லலை, இந்த சமூகம் காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. சமூகம் சொல்கிறதானே சார் இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருக்கீங்க. இதை சொன்னால் மட்டும் நீங்கள் சொல்லன்றீங்க. நம்மலாம் வி ஆர் பார்ட் ஆஃப் சொசைட்டி. இப்போ இன்றைக்கி நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் வந்து எனக்கு ஒரு ஆணை தான் பிடிக்கும், பெண்ணை தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? என்ன ஆகிடுப்பது? ஒரே வெட்டில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் காதல் என்பது பொது உடைமை படத்தின் திரைப்பட இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இன்டர்வியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நிமிஷம். LGBTQ+க்கு நான் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. நான் ஒரு நடுநிலையாளர். எந்த ஒரு இன்டர்வியூலையுமே நேர் ஆப்போசிட்டில் இருந்து கேள்வி கேட்டால் தான் பதிலை கரெக்டாக வாங்க முடியும். இப்போ லெஸ்பியனுக்கு ஆதரவாக படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா நான் பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேள்விகளை கேட்க தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஒரு புரிதலுக்காக இதை பதிவு பண்ணிக்கிறேன். வாங்க இன்டர்வியூக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். காதல் என்பது பொது உடைமை அப்படின்னு படம் எடுத்து வச்சுட்டு லெஸ்பியனுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கீங்களா? ஆமாம், கரெக்டு தான். ஏன் லெஸ்பியனை மையப்படுத்தி படம் எடுக்கிறீங்க, அதற்கு காதல் என்பது பொது உடைமை அப்படின்னு படம் பேர் வச்சுருக்கீங்க, என்ன காரணம்? காதல் பொது உடைமை தானே, மனிதர்களுக்கு காதல் பொது உடைமை தானே. ஸோ நான் அதை வேறுபடுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்படலை. காதலிக்க எல்லாருக்கும் உரிமை உண்டு, யாருக்கும் யார் வேணால் காதலிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கே ஒரு பண்பாட்டு கலாச்சார பாரம்பரியம் இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலாக தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் இன்னும் காதலே இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்படி இருக்கும் பொழுது அவங்க தலையில் இடியை தூக்கி போடுற மாதிரி பொண்ணும் லெஸ்பியன்ஸு லவ் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸே எதிர்த்தா கூட வீட்டை விட்டு வெளில போகிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டா பேரண்ட்ஸுக்கு பெரிய பேரடியாக அது இருக்காதா? டெஃபினட்டாக இருக்க தான் செய்யும். ஒரு உண்மை ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம கண்ணு மூடிட்டு அது இல்லைன்னு நினைக்கிறதுல அர்த்தம் கிடையாது இல்லையா? அப்போ அது இருக்குன்னு அதை புரிஞ்சுட்டு அதை எப்படி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் ஒரு புரிதல் ஆரம்பிக்கும். மனிதமே அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைலில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இன்னொருத்தர் வேறு மாதிரி இருக்கார். நான் தான் கரெக்டு, என் பண்பாடு தான் கரெக்டு, என் கல்ச்சர் தான் கரெக்டு, நீ தப்பு, நீ எனக்குள்ளே வரணும், நான் ஃபாலோ பண்ணுறது நீ ஃபாலோ பண்ணுறன்ற ஒரு வன்மை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் கரெக்டு கிடையாது. ஸோ அதோட சொல்யூஷன் காதல் தான். அண்ட் பிரச்சனைகள் வர்றதும் காதல்னால தான். தட் இஸ் தி, நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த முரணே அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த லெஸ்பியன் விஷயம், கே விஷயம்லாம் காலங்காலமாக இங்கே இருக்குன்னு சொல்ல வரீங்க? டெஃபினட்டாக இருக்குது. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இருக்குது, லெஸ்பியனுக்கு காலங்காலமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. இதை ஏன் வெளிச்சம் போட்டு ஊர் உலகத்தில் எல்லாருமே இருந்துட்டு போங்க அப்படின்னு ஏன் சொல்லணும் சார்? ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்துட்டு போகட்டுமே. அதுதான் இருந்துட்டு போகட்டுமேன்றது தான் இந்த கதையும். அப்போ இந்த சமூகத்தை நீங்கள் தவறாக வழி நடத்துறீங்களோ? ஒரு கலைஞனா, ஒரு திரைப்பட இயக்குனராக கலைஞராக போற்றப்படுறீங்க, வெளியில் பார்க்கப்படுறீங்க. ஒரு கலைஞனாக இருந்துட்டு ஒரு சமூகத்தை படம் எடுக்கிறங்கிற பேரில் தவறாக வழி நடத்தலாமா? இது தப்பு இல்லையா? இல்லை, நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை நீங்கள் எனக்கு கிளியராக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. என்ன தவறுனா என்னது? ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது தான் குடும்பம் அப்படிங்கிற ஒரு சூழல் கட்டமைக்கப்படும் பொழுது அந்த கட்டடத்துலேருந்து ஒவ்வொரு செங்கலாக உருக நினச்சி, இல்லை பெரும்பான்மைக்கான சமூகத்தோட நலனை விட குறிப்பிட்ட ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்டது தான் முக்கியம் அப்படின்னு இது வரைக்கும் இந்த சமூகம் கட்டமைச்சிருந்த செங்கல்லேருந்து உருக நினைக்கிறீங்களே, இது தவறான வழிகாட்டுதல் தானே? இல்லைங்க, எப்போவுமே வந்து எல்லா காலகட்டத்திலையும் வந்து
சமூகம் வந்து ஒரு பண்பாட்டுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. நம்மளோட வளர்ச்சி நான் சொல்ல மாட்டேன், மாற்றம் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லலாம். ஸோ எப்போவுமே ஒரு கட்டமைப்பு இருக்கும், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு விஷயத்த பண்ணுவோம், அதுலேருந்து சில விஷயத்த கற்றுக்கிட்டு மாற்றங்கள் வரும், திருப்பியும் வேற ஒரு சமூகம் கிரியேட் ஆகும். இப்படி தான் நம்ம காலாகாலமாக போயிட்டுருக்கோம். இதில் சரி தவறுன்றது கிடையாது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒரு டைமில் அப்படிலாம் வாழ்ந்துருந்தாங்கன்றது நம்ம கிரியேட் பண்ணுற கதை. எப்படி இருந்தாங்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம வரலாறு ஆவணங்கள் நமக்கு சொல்லுது. இல்லை நம்ம நிறைய வரலாறுகளை படிக்கிறோம். ஆவணங்களை இருக்கிறது எல்லாமே கதைகள் தான். அண்ட் ஸ்டோரிஸ் ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல். அந்த டைமில் யார் பவர்ஃபுல்லாக இருந்தாங்களோ அவங்க எழுதுறது தான் கதையாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். பாதிக்கப்பட்டவங்களோ இல்லாட்டினா சஃபர் ஆனவங்களோ அவங்களோட கதை பெருசாக வெளியே வர்றது கிடையாது, எப்போவுமே கிடையாது. நம்ம இப்போ படிக்கிற ஹிஸ்ட்ரியுமே அப்படி தான். பவர்ஃபுல் பீப்புள் ரைட் ஸ்டோரிஸ் அண்ட் தட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட். அதுதான் உண்மை. இப்போ பெரும்பாலுமான ஒரு விஷயம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. என்னோட கொஸ்டின் என்னன்னா, எல்லாருமே அப்படி இருக்காங்க, நீங்கள் சொன்ன அதே தான். இருக்கிறவங்க இருந்துட்டு போட்டுமே, அவங்கள எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்? அதுவும் சரிதான் ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு அவங்க சும்மா இருக்க முடியாது. நம்மள மாதிரி அவங்களும் வாழணும், அவங்களுக்கு வாழறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஒரு ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்பில் தான் ஒரு உயிர் உருவாகுது, கரெக்டாக? அந்த உயிருக்கு வேற உணர்வுகள் இருக்குன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்களும் எங்களை மாதிரி தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் உங்களோட நடைமுறைகள் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க உங்களை நீங்கள் இப்படி மாறுங்கன்னு சொன்னால் அது தப்பு. ஆனால் நம்ம அது சொல்லிட்டு இருக்கோம், நம்ம அவங்ககிட்ட சொல்கிறோம் நீங்கள் எங்களை மாதிரி மாறுங்கன்னு. அது எப்படி முடியாது இல்லையா? எனக்கு என்னன்னா, இந்த சமூகம் இந்த உலகம் தோண்டி கிட்டத்தட்ட 5000 வருஷம் ஆயிடுச்சுன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. 5000 வருஷத்துல ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ அரசர்கள், எத்தனையோ ராஜாக்கள் ஆண்ட உலகம் தான் இது. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அப்புறம் சுதந்திர இந்தியாவில் நம்ம ஆட்கள் இப்போ ஆண்டுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் தெரியலையா எல்ஜிபிடி+ ஆதரிக்கணும், லெஸ்பியன்ஸ் ஆதரிக்கணும், கே இவங்களெல்லாம் ஆதரிக்கணும்? ஏன் இவங்களெல்லாம் ஆதரிக்கல? அப்ப இந்த மன்னர்கள், ராஜாக்கள், இதுவரை இந்த நாட்டை ஆண்ட அரசியல்வாதிகள் எல்லாம் முட்டாள்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்துடுறா? இல்ல, டெஃபினட்டா நீங்க இப்ப நம்ம வாழறத வச்சு பார்க்கும்போது கரெக்ட் தான். அங்க நிறைய என்ன சொல்றது கட்டமைப்புகள் இருந்தது. அந்த டைம் இருக்கிற கல்ச்சரில் நிறைய விஷயங்கள் இருந்து ராஜாக்கள், ஆண், பெண் அப்படின்ற அவங்களோட என்ன சொல்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸே வேறையாக இருந்தது. இப்போ ஆண் பெண்ன்றது அப்படி கிடையாது, கரெக்டுங்களா? ஸோ பெண்கள் இப்போ ஃபுல்லாக லிபரேட்டட் ஆகி வேலைக்கு போகிறாங்க, எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க. அந்த டைமில் அப்படி கிடையாது. பெண்களுக்கான ஒரு பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, இண்டிபெண்டா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு செக்ஷுவலா ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயம் தேவைப்படுது. அதனால தான் அதுக்கு வடிகால் தான் லெஸ்பியன். இப்படி தான் அதை பார்க்கணும். இல்லை, டெஃபினட்டா கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, சினிமாவில் வர்றதுலேருந்து நம்ம பார்த்து கற்றுக்குறோன்னு. காலகாலமாக சினிமா ஹெட்ரோசெக்ஷுவலாக தான் இருந்துட்டு இருக்கு இல்லையா? எல்லா சினிமாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கமர்ஷியல் சினிமாஸ், நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்குற கேள்விகளை கமர்ஷியல் சினிமா எடுக்கிற டைரக்டர்ஸ்கிட்டையும் ஆக்டர்ஸ்கிட்டையும் நீங்கள் டெஃபினட்டாக போய் கேட்கணும். இதை சமூகத்தில் இப்படி தான் நடந்துக்கிறாங்களா, இப்படி தான் கன் எடுத்து சுடுறாங்களா, இப்படி தான் கத்தி எடுத்து வெட்டுறாங்களா, இப்படி தான் ரத்தம் தெறிக்க, அதெல்லாம் ஹிட் ஆகுது. நான் அதை அகெயின்ஸ்டாக நான் சொல்லலை. இட்ஸ் ஆல், எல்லாமே வேணும், எல்லாமே நம்ம பார்க்கணும். அதில் தப்பு எது சரி இதுன்னு நமக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு இன்டெலிஜென்ட்டான மனிதன் பண்ணக்கூடிய செயல், சரிங்களா? இப்போது நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, ஹெட்ரோசெக்ஷுவல் ஆன கதைகள் தான் இவ்வளோ காலமாக வந்திருக்கு. எல்லா படத்துலேயும் அந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்ம காட்டுறோம். அப்போது நீங்கள் சொல்கிற இந்த லாஜிக் கரெக்டுனா, சினிமா பார்த்து எல்லாரும் மாறுறாங்கன்னா இந்த லெஸ்பியன்ஸ், கேஸ் இருந்திருக்கவே கூடாது. அவங்க அதை தானே பார்த்து வளர்கிறாங்க. அவங்க எப்படி இதை ஆனாங்க? அவங்க ஆகலை, அவங்களோட இயல்பு அது. நிறைய பேர் அது வெளியே சொல்ல முடியாமல் காலாகாலமாக தவிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அவங்க வெளியே சொல்ல முடியாது, வெளியே சொன்னால் அது அசிங்கம். ஏன்னா எல்லாரும் அப்படி கிடையாது. அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, சமூகம் ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணி எந்த இஷ்டமும் இல்லாமல் அவங்களோட குழந்தைய பெற்றுக்கிட்டு சஃபர் பண்ணி வாழ்ந்து செத்து போயிடுறாங்க, வெளியே சொல்ல முடியாமல் நிறைய பேர், இல்லைங்களா? அது ஒரு வன்மம். அப்படி ஒருத்தவங்க வாழறாங்க இந்த சமூகத்தில், அது வன்மம். இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம்னா அவங்கள வெட்டி போட்டுருவாங்க, சாவடிச்சிருவாங்க. அந்த டைமில் இருந்ததே வெளியே வந்திருக்காது சம்டைம், ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுற ஒரு சொசைட்டியாக வரும்போது இந்த விஷயங்கள் நம்ம பேசணும். அண்ட் பேரண்ட்ஸ்க்கு கஷ்டம்தான். இப்போ எனக்கே வீட்டில் என் பையன் இருக்கான். உங்கள் வீட்டில் எப்படி சார் ஒத்துக்கிட்டாங்க இதுக்கு? எங்கள் வீட்லையா? உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்ல இந்த படம் எடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இதை எப்படி பார்த்தாங்க? நான் யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்டு இந்த படத்தை எடுக்கல. படம் பார்த்து இது வரைக்கும் என்னோட நண்பர்கள், எங்கள் அப்பா அம்மா என்னை பார்த்து கெட்டி பிடிச்சிட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் யாருமே இது வரைக்கும் படம் பார்த்து ஏன் இந்த படத்தை எடுத்தேன்னு சொல்ல. பட் நான் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி
சில நபர்கள் சினிமாவில் எனக்கு தரும் இது பண்ணாத தமிழில் ஹிந்தியில் இல்லை மலையாளத்தில் பண்ணு இங்கே பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் அந்த காரணத்துக்காகவே நம்ம இங்கே டெஃபினட்டாக இங்கே தான் பண்ணி ஆகணும். இப்படி இருக்குன்றது தெரியணும். நான் இதில் வந்து எந்த ஒரு இதுதான் கரெக்டு எல்லாருமே இப்படி மாறுங்கன்றது இந்த படம் கிடையாது. இப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் சொன்ன அதே இடம் தான். அவங்க இருந்துட்டு போட்டோமே, சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் சார் நானும் சொல்றேன். அதுதான் இந்த படம். காலகாலமா அதுதான் இந்த படம். காலங்காலமா சமூகத்துல கள்ளக்காதல் அப்படின்னு ஒரு விஷயம் காலங்காலமா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. யாருமே அதை வெளிச்சம் போட்டு காட்டல. இப்போ நீங்கள் லெஸ்பியன் ஆதரித்து படம் எடுத்து வச்சிருக்கிறதுனால குடும்பமாகவும் படம் பார்க்க தேட்டருக்கு வரமாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை திரைமறைவில் 4 செவத்துக்குள்ளே இருந்த ஒரு விஷயத்த எல்லாரும் பார்க்குற மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டினதுனால இது சரி போல, அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் ஒரு சரியான முடிவு எடுக்க தெரிலங்கிற ஒரு பொதுவான பார்வை, ஒரு பொதுவான இது இங்கே இருக்கு இல்லையா, ஒரு பொது புத்தின்னு ஒன்று இருக்குது. சரியாக முடிவு எடுக்க தெரியாமல் இருக்கிறாங்க, எதுலேயுமே ஒரு அசால்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்க மத்தியில் இது தவறான ஒரு முன்னுதாரணமாக நம்மளும் இந்த படத்தில் வர மாதிரி நம்மளும் இந்த பொண்ணு கூட இருந்துடலாம், ஆண்களே நமக்கு தேவையில்லை அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்கண்ணா. இப்போ நான் வந்து ஹெட்ரோசெக்ஷுவல் அப்படின்னா நான் இந்த படம் பார்த்தனால நான் வந்து ஹோமோசெக்ஷுவலாக மாற போகிறது கிடையாது. ஓகே, இது இயல்பு, என்னோட இயல்பு. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதுலேயும் அது நீங்க பைசெக்சுவலாக இருந்தாலும் பிரச்சனை இருக்குல்ல? இல்ல டெஃபினட்டா அது பிரச்சனை கிடையாதுங்க. அது அவங்களோட இயல்புங்க. அது எப்படி பிரச்சனை ஆகும் அது சொல்லுங்க, எனக்கு புரியல. அதாவதுங்க நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்கன்னா எல்லாரும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா அவங்க இருக்கிறது இருக்கட்டும், அவங்கள பத்தியான கதைகளும் அவங்கள பத்தியான புரிதல்களும் நம்ம சமூகத்துக்கு ரொம்ப தேவை. ஒரு உண்மை இருக்குன்னா அந்த உண்மை நீங்கள் சொல்லி கள்ளக்காதல் கள்ளம் சொல்கிறீங்க இல்லையா, காலகாலமாக சினிமாவில் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க, காலகாலமாக காமிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க, எல்லா கதையிலையும் இருக்க தான் செய்யுது. கள்ளக்காதல் அப்படின்றது என்னது, எது இந்த சமூக ஒத்துக்கலையோ அதுதான் இல்லையா. அதுலேயும் மனிதர்கள் தான், அதுலேயும் உணர்வுகள் இருக்குது, காதல் இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, எல்லாமே அதுலேயும் இருக்குது. அதை வந்து கொச்சப்படுத்தவோ இல்லாட்டினா அதை வந்து தப்பாக பார்க்குறதுலையோ அர்த்தமே கிடையாது அப்படின்றதான் இந்த கதையோட வாதமே. ஒரு விஷயத்தில் கொஞ்சம் உடன்படுறேன், எல்லா பெண்களும் லெஸ்பியனா மாறிட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்லேருந்து, அப்போனா அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து இல்லை, இப்போ அடுத்த ஜென்ரேஷன் உருவாகும் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அது டோட்டலி வேறங்க, அது டோட்டலி வேற இடம், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல லெஸ்பியன் அப்படின்னா ஒன்லி செக்ஷுவல் அந்த அஃபெக்ஷன், அந்த கிளர்ச்சி மட்டும்தான் அப்படின்னு ஒரு பொது பார்வை இருக்கு. இதை பற்றி காதல் அப்படின்றது எப்போவுமே காமம் கலந்தது தான். காமத்தையும் காதலையும் நம்ம வேறு பிரித்து பார்க்கவே முடியாது. இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னா டெஃபினட்டாக அது காமம் கலந்தது தான். அதில் வந்து நான் வந்து அவளை லவ் மட்டும் தான் பண்ணுறேன், எனக்கு காமம் கிடையாதுன்றது பொய். ஸோ எப்போவுமே காதலுக்கு காமம் ரொம்ப புனிதமானது தான். ஸோ அதை வந்து நான் வந்து கொச்சப்படுத்தியோ தப்பாக பார்க்கல, புரியுதுங்களா? சரி, ஒரு ஆண் பெண் மீது கொண்ட காதலுக்கும் ஒரு பெண் மீது கொண்ட இந்த லெஸ்பியன் லவ்வுக்குமான வித்தியாசமாக நீங்கள் எதை ஃபீல் பண்ணி சொல்லுங்கள்? எதுவுமே வித்தியாசம் கிடையாதுங்க. உணர்வுகள் சேம் தான், அவங்க ஃபீல் பண்ணுறது சேம் தான். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் அந்த கதையும் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தா ஒரு 2 பெண்களுக்கான ஒரு காதல் சாங் நான் வச்சுருப்பேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெஸ்டிவல்ஸ் அதெல்லாம் பார்த்து இது பார்த்து 2 பெண்களோட லவ் மாதிரி எங்களுக்கு தெரியல, 2 பேர் லவ் பண்ணுறாங்க, ஆண் பெண். இப்போ ஆண் பெண் ஹெட்ரோசெக்ஷுவல்ஸ் அதை பார்த்து அவங்களுக்கு என்னங்க 2 பெண் அவடுத்தோம், அவங்களுக்கு அந்த ஃபீலிங் அந்த உணர்வு அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பாட்டோட விஷயத்தில். ஃபெஸ்டிவல்ஸில் நிறைய பேர் அப்படி சொன்னாங்க. ஸோ காதல் என்ற உணர்வு இருக்கு இல்லையா, அந்த ஒரு பெயின், அந்த ஒரு அவங்களக்கிட்ட பார்க்கணும், பேசணும், அவங்க கூடயே இருக்கணும்னு அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, காதல்ன்ற உணர்வு இருக்கு இல்லையா, அது நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஹெட்ரோசெக்ஷுவல்ஸ் அண்ட் சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் காதல் உணர்வு தான், ஆனால் காமம் வந்து கிளர்ச்சி தானே, உணர்ச்சி தானே. ஆமாங்க, காதல் உணர்வு வேற, காமம் உணர்ச்சி வேற. அப்ப ஒரு பெண் மீது ஒரு பெண்ணுக்கோ, ஒரு ஆண் மீது ஒரு ஆணுக்கோ தன்பாலின ஈர்ப்பு வரும் பொழுது அங்க உணர்ச்சி மட்டும் தானே இருக்கு, உணர்வு இல்லைல்ல? இல்லையே. அப்படா இதே கொஸ்டின் நான் திருப்பி உங்ககிட்ட கேட்கறேன்ல, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்த்து தோன்றது உணர்ச்சி தானே, அங்க உணர்ச்சி மட்டும் தானே இருக்கு, காதல் இல்லையே. உந்தப்படக்கூடிய உணர்ச்சி வேற, வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல. அது நீங்க வந்து அந்த வேர்டை மாத்துறீங்க. ஏன்னா நம்ம காலகாலமாக நம்ம மனசில் வந்து எப்போவுமே இந்த செக்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து சின்ன வயசுலேருந்து எல்லா ரிலீஜன்ஸும் சரி, எல்லா புத்தகங்களும் சரி, கட்டமைப்புகளும் சரி, சொசைட்டியும் சரி, செக்ஸை வந்து எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருக்கு. ஏன்னா அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள ரூல் பண்ண முடியாது. ஆக்சுவலாக யூ கனாட் கண்ட்ரோல். அது அப்படி இருக்குது. அதனால தான் அந்த கட்டமைப்புகள் ஃபுல்லாக இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இது வந்து அந்த காலத்தில் இந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே வந்து என்ன சொல்லிடுவாங்க, இந்த செக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து தே சே இட் இஸ் பேட், இட் இஸ் அ சின்.
நிறைய ரிலீஜனில் பார்த்தோன்னா அதை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு சில சடங்குகள்லாம் இருக்குது. ஸோ இந்த புரிதலில் ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் இருந்திருக்கு. நம்ம இப்போவும் அதை வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, இப்போ இருக்கு. திருநங்கைகளை பற்றின ஒரு ஒப்பீனியனை இப்போ தான் நல்ல விதமாக வந்திருக்கு, அதுவும் ஒரு சிலருக்கு தான். ஆனால் மேக்ஸிமம் திருநங்கைகளை பற்றின ஒப்பீனியன் இங்கே ரொம்ப பேடாக தான் இருக்குது இந்த சொசைட்டியில். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கே இதுதான் நிலைமை அப்படின்னா, லெஸ்பியனோட நிலைமை, கேயோட நிலைமை, இல்லை கரெக்ட் தாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது இல்லை? அப்போ சொசைட்டியை சரி பண்ணாமல், சிஸ்டத்தை சரி பண்ணாமல் இதுதான் மாறி வரணும். இது அது அக்செப்டன்ஸ் வரணும் ஃபஸ்ட்டு. இப்போ என்னோட படத்தில் எடுத்துருக்கிறது நான் வந்து சொசைட்டி கூட சண்டை போடல. மினிமம் இப்போ நம்ம ஒன்று சாதிக்கிறோம், ஒன்று பண்ணுறோன்னா வீட்டில் என் அப்பா அம்மா என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்போம். வேறு யார் என்ன எதிர்த்தாலும் வீட்டில் வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்ம கூட அன்பாக இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ வீட்டிலேருந்து ஒரு மாற்றம். அதாவது ரொம்ப சிம்பிளாக, நீயும் மனுஷன்தான், உனக்கு வந்து உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாமே அசிங்கம் கிடையாது அப்படின்ற ஒரு புரிதல் ஆரம்பித்தா போதும். அக்செப்ட் பண்ண வேணாம். அப்போ நீங்கள் சொன்ன இந்த சேஞ்சஸ் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். நாளைக்கு இது இங்கே வந்ததுன்னா, நாளைக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு வாழறதுக்கான சட்டங்கள் வரும். நம்மளும் சொசைட்டியில் அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்போம். நாளைக்கு நார்மல் ஆகிடும். இன்றைக்கி கிடையாது, நாளைக்கு கரெக்டாக பார்த்தா அந்த சைடு ஒரு சேம் செக்ஸ் கப்புள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இங்கே ஒரு ஹெட்ரோசெக்ஷுவல் இது நார்மலாக நாளைக்கு இன் ஃபியூச்சர் ஆகலாம். அதனால சொசைட்டிக்கு எந்த கெடுதலும் கிடையாது, நல்லது தான். இந்த சமூகத்தில் நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் செக்ஸ் மட்டும் வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கையோட ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் செக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் நம்மலாம் குடும்பங்களில் நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம். ஆனால் லெஸ்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் A to Z எல்லாமே செக்ஸ் சார்ந்து தான் இருக்குது. அப்படின்னா அப்போ செக்ஸை தாண்டி ஒரு ஆண் தரக்கூடிய ஒரு பரிசம், ஒரு வாழ்க்கை, ஒரு சுவாரஸ்யம், அந்த செக்ஸை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற வாழ்க்கையிலலாம் விட்டுருவாங்களோ? இல்லை, வாழ்க்கையிலே பார்க்காத பக்கங்களா மாறி போயிடும். இல்லைங்க, உங்கள் கொஸ்டின் தப்பு. நீங்கள் எந்த புரிதல் இருந்து அது கேட்டிங்கன்னு எனக்கு தெரில. அவங்க ஃபுல் டைம் இந்த செக்ஸ் பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு தான் ஆரம்பிச்சிங்க. அது தப்பு. அது உங்களுக்கு எங்கேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது? இந்த சமூகம் பொது வெளியில் லெஸ்பியன் அப்படின்னா செக்ஸ் சார்ந்து மட்டும்தான். அது சமூகம். செக்ஸாலஜி டாக்டர் காமராஜ் என்ன சொல்றாருன்னா, ஏன் லெஸ்பியன்ஸை பொண்ணுங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணுங்களுக்கு அந்த உணர்ச்சியை, அந்த ஹாப்பினஸை, ஹாப்பி எண்டிங்னு சொல்லக்கூடிய அந்த ஹாப்பினஸை தூண்டி விடக்கூடிய ஹாட் ஸ்பாட்டு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். அதனால பொண்ணுங்களும் ஈஸியாக மிங்கிள் ஆகி லெஸ்பியனாக மாறிடுறாங்க அப்படின்னு செக்ஸாலஜி டாக்டர் காமராஜரோட ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே 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 அவர் செக்ஸாலஜி டாக்டராக எனக்கு யார் காமராஜன் தெரியாது. அண்ட் தமிழ்நாட்டில் டாக்டர் காமராஜர் தெரியலன்னு சொன்ன ஒரே டாக்டர் இருக்கிறா சார், தெரியாது. நான் பெருசாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை, அதனால தான். அண்ட் மோரோவர் அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப தப்பு. ஸோ நல்ல வேளை நான் அவரை ஃபாலோ பண்ணல. அது திருப்பியும் நான் அதே தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போது இதை வந்து ரிவர்ஸில் போடுவோம். இப்போது அப்படின்னா ஒரு ஆண் கேஸ் இருக்காங்கல்ல, லெஸ்பியன் விட்டுருங்க, ரெண்டு பேருக்குமே தான் சொல்லலாம், கேஸ் இருக்காங்கல்ல, அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி செக்ஷுவலாக ஒரு பொண்ணு, நீங்கள் சொன்ன அதே லாஜிக், ஒரு பொண்ணு ஒரு ஆணை கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாது, அதனால் ஆண்கள் எல்லாமே ஒரு ஆண்கள் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமே, ஏன் வச்சுக்கல? அதனால கிடையாது. இது வந்து அவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு பெண்கள் மேலே இஷ்டம் கிடையாது, அதனால அவங்க ஆண்களை லவ் பண்றாங்க. இதுக்கு பேர் வந்து ஒரு திருட்டுத்தனம், ஒரு கள்ளக்காதலுக்கு ஈக்குவலா தானே அப்ப ஆண்களோ பெண்களோ அப்படித்தானே இந்த சொசைட்டி இப்போ வரைக்கும் பாக்குது. இல்ல இது நான் தான் முன்னாடியே சொன்னேன், இங்கிலீஷ்ல டீசெண்டா ஒரு பேரை வச்சுக்கிட்டு இல்ல 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 அப்படி கிடையாதுங்க. நீங்க தான் வந்து அதை கொச்சையா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கள்ளக்காதல்னு சொல்றீங்க. அதுல கள்ளத்தனம் கிடையாது. அவங்களோட உண்மையை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணல, நம்மளுக்கு அது வக்கரமா தெரியுது, தப்பா தெரியுது, அதனால நம்ம அதை கள்ளத்தனம்னு சொல்றோம். அது கள்ளத்தனம் கிடையாது. நம்ம தான் ஆக்சுவலி என்ன சொல்றது, பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இருக்குன்னு தெரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணாம அவங்கள என்ன ஆஸ்ட்ரசைஸ் மீன்ஸ் சொசைட்டிலேருந்து ஒதுக்கி வச்சு அசிங்கம்னு சொல்கிறது, அதே மாதிரி கவுன்சிலிங் பண்ணால் சரியாயிடும்னு சொல்கிறது, ஷாக் ட்ரீட்மெண்ட்ஸ். ஆக்சுவலி யூஎஸில் வந்து ஒரு டைமில் இது டோட்டலாக இல்லீகலாக இருந்தது. இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு, இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், இதை வந்து எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டார்ச்சர், தட் இஸ் டார்ச்சர் கிடையாது, இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து சூசைட் அது மாதிரிலாம் இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு டாக்டரே கடைசியில் ஹி கேவ் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் சேயிங் ஐ எம் ராங், நான் கண்டுபிடிச்சு நான் சொன்னது எல்லாமே தப்பு, இது வந்து இயற்கையிலே வந்த ஒரு விஷயந்தான், இதில் வந்து எந்த இதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமும் அங்கே ஆரம்பிச்சுட்டு இருந்தது. ஸோ இது இட் இஸ் நத்திங் டு டூ வித் ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்களுக்கு இயல்பாக அதுதான். எதுக்கு சார் தேவையில்லாமல் ஒருத்தர் வந்து இந்த சமூகத்தை எல்லாத்தையும் உடைச்சி எல்லாத்தையும் இது பண்ணி இது பண்ண வேண்டிய அவசியம்? ஏன்னா அது அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குது. அவங்களுக்கு அவங்க மேலே தான் விருப்பம்.
ஸோ அவங்க அப்படி இருந்துட்டு போட்டோமே, அவங்கள வந்து நம்ம வந்து தப்பு, கொச்சையானது, யூனோ கள்ளக்காதல்னா சொல்கிற மாதிரிலாம் சொல்லாமல் இருக்கலாமே. ஒருவேளை இயற்கை தப்பு பண்ணிருச்சோ? இயற்கை தப்பே ஏன்னா பண்ணாது. ஆண் பெண்ணை படைச்சிட்டு 3ஆம் பாலினமா டிரான்ஜெண்டர் படைக்கிறாங்க. ஆனா டிரான்ஜெண்டர் சமூகத்தையே இன்னும் மேக்சிமம் யாரும் அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு சூழல்ல அது இயற்கையா ஆண் பெண்ணுமே பெண்ணும் பெண்ணோடவும் ஆண் ஆணோடவும் இப்படி முரண்பட்ட இயற்கைக்கு எதிராக இருக்காங்களே, அப்ப இயற்கை தான் தப்பு பண்ணுதோ? இல்ல ஆண் பெண் கிட்ட இல்ல, இயற்கை தப்பு பண்ணல. அப்ப இயற்கைக்கு முரணாதானே இல்ல இயற்கை உறவுகள்லாம்? இல்ல இயற்கை தப்பு பண்ணல, நம்மளோட புரிதல் தான் தப்பா இருக்கு. இயற்கை வந்து அப்படி நீங்க ஆண் பெண் சேர்றது தானே இயற்கைன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, அது நம்மளுக்காக கதை கட்டிக்கிறோம். ஏன்னா நம்ம கரெக்டுன்றதுனால, நம்ம கரெக்டு நம்ம நினைக்கிறதுனால. எப்படின்னா இயற்கையில் அது அந்த படத்திலேயே ஒரு டைலாக் இருக்குது. இயற்கையில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்னு மட்டும் கிடையாது, கலர்ஸ் நடுவில் எக்கச்சக்கமான கலர் இருக்குது. நம்ம மனிதர்கள் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கோம், மூணுக்கு போயிட்டோம், மார்ஸுக்கு போயிட்டோம், இது எல்லாத்தையும் பண்ணி சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இன்னொரு மனிதனை நம்ம இன்னும் கரெக்டாக புரிஞ்சுக்கவோ அக்செப்ட் பண்ணவோ அன்பு காட்டவோ நம்ம தவறிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ மனிதர்களும் பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மனிதர்கள் இருக்காங்க. நிறைய டைப் ஆஃப் மனிதர்கள். டேஸ்ட் தேவைப்படுதா? டெஃபினட்டா டேஸ்ட் எதுவாக இருந்தாலும். அப்ப பழைய கற்காலம் நோக்கி தானே போகுது. என்னது? மீண்டும் எங்க போகுது? டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட் தேவை அப்படின்னா டேஸ்ட் தான் புரியல. நீங்க டேஸ்ட் எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றீங்கன்னு கிளியரா சொல்லணும். நம்ம ஜெனரிக்கா டேஸ்ட்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல, அது நீங்க கிளியரா சொல்லுங்க, நான் அதுக்கு ஸ்பெசிஃபிக் ஆன்சர் சொல்றேன். பட் இதை நான் முடிச்சிடுறேன். ஸோ நேச்சர்ல இவ்வளோ கலர்ஸ் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் கிடையாது, நடுவில் அவ்வளோ கலர்ஸ் இருக்கு. அதெல்லாம் சார்ந்து எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம பார்க்குற இந்த நேச்சர், பியூட்டிஃபுல்லான நேச்சர். மனிதர்களும் அதே மாதிரி தான் உருவாகியிருக்காங்க. அண்ட் இதே ஆண் பெண் உறவில் தான் அவங்களும் பிறந்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்க எந்த விதத்துலேயுமே அவங்களோட உணர்வுகளாக இருந்தாலும், அவங்களோட டேஸ்ட்டுகளாக இருந்தாலும், அவங்களோட லவ்வாக இருந்தாலும் எதுவுமே நம்மளோட கொச்சையானது கிடையாது, ஆனால் வித்தியாசமானது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். லெஸ்பியனாக இருக்கட்டும், கேவாக இருக்கட்டும், ஒரு 25 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தவங்க அப்படின்னு ஒரு 3 கப்பிள்ஸ் மட்டும் சொல்லிடுங்க. இல்லை 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 அப்படின்னா சொசைட்டி தவறான முன்னுதாரணம் தான். சி நீங்க சொன்னது இன்னும் நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்ல கேட்டா நான் காட்டலாம். ஏன்னா இந்த 5000 வருஷமா ஏன் இல்ல ஒரு 3 கப்பிள்ஸ் கூட 25 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு ஏன் காட்டல? இல்ல, ஏன்னா இப்போ நீங்க கேக்குறீங்களா இவ்வளோ தடைகள் அது இருக்கு. இப்போதான் ரீசென்ட்லி நம்ம இங்க வந்து இதை டீக்ரிமினலைஸே பண்ணியிருக்காங்க. 2 பெண்கள் ஒன்றா இருக்காங்க, 2 ஆண்கள் ஒன்றா இருக்காங்கன்னா அன்நேச்சுரல் செக்ஸ் ஏதோ ஆக்ட்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இட் வாஸ் கிரிமினலைஸ்ட். என்ன படம் அது? இவர் நடிச்சிருப்பாரு, ஒரு ஹிந்தி படம், அலிகரா படம். அதில் அதை பற்றி பேசியிருப்பாங்க, அது டீக்ரிமினலைஸ் பண்ணியிருப்பாங்க. 2 ஆம்பளைங்க தங்கியிருப்பாங்க, அவங்கள வந்து அடித்து துன்புறுத்தி அவர் அதில் இறந்துருவார் நினைக்கிறேன், சம்திங் ஐ டோன்ட் ரிமெம்பர். மனோஜ் வாஜ்பாய் நடித்த படம், ஹி ஹட் காட் நேஷனல் அவார்ட் ஃபார் இட் ஐ திங்க். ஸோ அப்போ கிரிமினலைஸ் பண்ண ஒரு விஷயத்தை எப்படிங்க வெளியே? அப்போ இப்போதான் நீங்கள் ட்ரையல் வெர்ஷனே பார்க்குறீங்களா 5000 வருஷத்துக்கு அப்புறம்? இப்போதான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன இதே கள்ளக்காதல், கள்ள உறவுகள், இதில் அவங்க டிஃப்ரெண்ட் இதில் வாழ்ந்துருப்பாங்க. அவங்க ரொம்ப நான் தான் சொன்னேன்ல, சஃபர் பண்ணி காலாகாலமாக குழந்தைய பெற்றுக்கிட்டு, ஆம்பளையாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், மம்முட்டியோட அந்த படம் அதை தான் காமிச்சிருக்கு. அவ்வளோ வருஷம் அவர் வாழ்ந்திருப்பார், அந்த ஒய்ஃப் அப்போ தான் அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ தான் கொடுக்க முடிஞ்சது. அவன் ஏன் சொல்கிறான்னா, இப்போ தான் எனக்கு வந்து இதை வெளியே சொல்ல முடியாது, முன்னாடி சொல்லியிருந்தானா கிரிமினல், ஹி வுட் பி எ கிரிமினல். இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி ஸோ இப்போ வந்து உணர்வுகளுக்கு அங்கீகாரம் வேணும்னு படம் எடுத்துட்டீங்க. போக 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 அடுத்த 50 வருஷத்துல, அடுத்த 100 வருஷத்துல எல்லா பெண்களும் லெஸ்பியனாகவே மாறிட்டா அடுத்து ஒரு மனித இனமே இங்கே இருக்காதுல்ல. அவங்களால பெற்றுக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு நிறைய இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல சயின்டிஃபிக்காக. இப்போ குழந்தை பெற்றுக்காத கப்புள்ஸ் இருக்காங்கல்ல, ஆண் பெண் கப்புள்ஸுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி சயின்டிஃபிக்லி தே ஹேவ் ஆப்ஷன்ஸ், தே கேன் கோ ஃபார் அடாப்ஷன்ஸ். இந்த மாதிரி. ஆனால் அடாப்ஷன் லாஸ் எல்லாம் இன்னும் அதுக்கு ஃபேவரபுளாக வரலன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்னோட திங்க் என்னன்னா, எல்லாருமே இந்த உலகம் வந்து எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்க, எல்லாருக்கும் ஈக்குவலான ரைட் இங்கே வாழறதுக்கு இருக்குது. நம்ம மெஜாரிட்டியாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் உட்காந்து இப்படி தான் வாழணும், இதுதான் நடைமுறை அப்படின்னு சொல்கிறது சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். ஒரு மெஜாரிட்டி சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கும், மைனாரிட்டி இப்படி தான் வாழணும்னு சொல்லும், இல்லை அவங்கள கம்ப்ளீட்லி இல்லாமல் பண்ணும், வாட் எவர் வாட் ஐம் சேயிங். ஸோ அதே ஒரு வன்மம் தான் இங்கேயும் நம்ம தெரியாமல பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இன்பத்துக்கான ரூட் எடுத்திருக்கோம் அப்படி தானே பார்க்கணும். இல்லை, நீங்கள் திருப்பியும் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து தப்பான கொஸ்டின், இவ்வளவு கேள்விகள் இருக்கு. ஒரு மெயின் கேள்வி இல்லைங்க, இது சுயநலம் அப்படின்றது என்னன்னு நீங்க டிஃபைன் பண்றீங்க? ஏன்னா என்ன பெரும்பான்மையா எல்லாருக்கும் பொதுவான நன்மை என்ன அப்படின்னு தான் இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கு. ஒரு ஆணும் பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு. இந்த பாருங்க, இந்த கட்டமைப்புல இதுக்கு ஜஸ்ட் முன்னாடியே பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் இறந்துட்டான்னா
அந்த பெண் விதவை, அவங்க மறு கல்யாணம் பண்ணுறதுன்றது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வேறு ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாலும் எல்லாமே கள்ளக்காதல், எல்லாமே தப்பான விஷயம். அதுலேருந்து நம்ம உடச்சி வரலையா? இந்த மாதிரி சமூகத்தில் அந்தந்த டைமில் நம்ம ஒவ்வொன்றும் உடச்சி வரும்போது புது புது விஷயங்கள் வெளியே வரதான் செய்யும். புரியுதுங்களா? அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி அதை வந்து எப்படி நம்ம சொசைட்டியில் உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கும் சந்தோஷமாகவும் நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி வாழ வைக்க முடிஞ்சால் நம்ம நல்ல ஒரு சமூகம், நல்ல ஒரு மனிதம் நம்ம கிரியேட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். காதல் என்பது பொதுவுடைமை படத்தில் ஒரு டயலாக் வச்சுருந்தீங்க, ஆண்களே இல்லாமல் எங்களால் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி வச்சுருந்தீங்க. நான் 2 பேருக்குமே பொதுவாகவே இந்த கேள்வி கேட்குறேன். ஆணும் சரி வாழட்டும், பெண்ணும் சரி வாழட்டும். இந்த லெஸ்பியனால் ஆண் துணையே இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா? இந்த கேனால் பெண் துணையே இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா கடைசி வரைக்கும்? சாத்தியமா? டெஃபினட்டாக வாழலாங்க. ஏன் வாழக்கூடாதா? அது நல்லா இருக்குமா? டெஃபினட்டாக அவங்களுக்கு நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு நம்ம அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்மளால் அதை ஒருவேளை அந்த நேரத்து உணர்வுக்கு உந்தப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கிளர்ச்சியாகி இப்படியான ஒரு பைசெக்சுவலாவோ இல்லை இந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் லைஃப்பில் இருந்துட்டு அடுத்த 5 வருஷத்தில் அடுத்த 10 வருஷத்தில் அவருடைய உணர்வுகள் மாறும் பொழுது திருப்பி அவங்க அந்த ஆண் இன்னொரு பெண்ணையோ அந்த பெண் இன்னொரு ஆணையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இருக்கலாங்க. அது நம்ம அது அந்த இதில் போனால் தான் நம்மளுக்கு தெரியும். அதுவும் எதுவாக இருந்தாலும் அவங்களோட சுய விருப்பத்தில் அவங்களோட சுய இஷ்டத்தில் பண்ணுறது. இதே விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் ஒரு ஆண் பெண் ரிலேஷன்லையும் நடக்கும். நீங்கள் சொன்ன இதே ஆசை இதே ஆமாம், அதே மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி எவ்வளவோ டிவோர்ஸ் ஆகுது. லவ் பண்ணுறவங்க கொஞ்ச நாள் இருந்து டிவோர்ஸ் ஆகுறாங்க. இது எல்லாமே ஹெட்ரோசெக்ஷுவல் இதுலேயும் நடக்குது. அதே மாதிரி அவங்க சேர்ந்து வாழும்போது அந்த பிரச்சனைகள் அந்த விஷயங்கள் அவங்க விஷயத்துலையும் நடக்கும். அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த 5000 வருஷமா இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குமோ? அதனால தான் ஒரு லாங் டேர்ம் லைஃப்ல வாழ்ந்த ஒரு ஜோடியை ஒரு கப்பல நம்மளால உதாரணம் கண்டுபிடிக்க முடியலையோ? இல்லங்க, அதானங்க நான் இல்லங்க நான் உங்ககிட்ட அதான் 5 வருஷம் கேவா இருந்துட்டு இல்லங்க அடுத்த வருஷமே மேரேஜ் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் லைஃப்க்குள்ள போயிடுறாங்களோ? இல்ல, நான் உங்ககிட்ட அதானங்க சொன்னேன். முன்னாடி நிறைய விஷயம் கிரிமினலைஸ்டா இருந்தது. வெளியே வரவே பயப்பட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் மாறி மாறி வந்திருக்கு. ஒரு டைம்ல வந்து லவ் மேரேஜே பெரிய ஒரு நிறைய இடங்கள்ல இருக்கு. இல்ல பெருசு நிறைய மாறிடுச்சு. இப்போ மோஸ்ட்லி லவ் பண்றேன்னா வீட்ல பேரண்ட்ஸ் ஒத்துக்குறாங்க. சினிமா தான் மாத்தி இருக்கு எல்லாரையும். ஒத்துக்கிறீங்களா? சினிமா பார்த்துட்டு சினிமா மட்டும் கிடையாது, லிட்ரேச்சர் அப்புறமா வந்து நம்ம 80ஸ்க்கு முன்னாடி இருந்த காதலில் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட சமூகம் வேற. 80ஸ்க்கு அப்புறம் சினிமாக்கள் பொதுமக்கள் மத்தியில் பொதுவெளியில் வர சினிமாவை பார்த்து ஓ காதல் அப்படின்னா சகஜம் போல அப்படின்னு இப்போதான் ஒரு 40-50% வந்திருக்காங்க. சினிமா மட்டும் இல்லை, லிட்ரேச்சர் ப்ளஸ் வந்து பங்கு சினிமா ப்ளஸ் வந்து இன்டர்நெட் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ நம்ம வெளி உலகங்கள்லாம் எப்படி வாழறாங்கன்னு பார்க்குறோம். அப்புறம் மனிதனுக்குன்னு ஒரு தேவை இருக்குல்ல, அப்போ அதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அவன் அதை சூஸ் பண்ணுறான். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் இந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜ், இன்டர் ரிலீஜன் கேஸ்ட் மேரேஜ் இப்பவும் கஷ்டம்தான். நிறைய கொலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி இதே மாதிரி காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் அந்த டைமில் வந்தது. அது இன்றைக்கி நம்ம எடுத்தால் ஓடே ஓடாது. ஏன்னா இன்றைக்கி அது ரொம்ப காமன். அன்றைக்கி வந்து அவங்க 2 பேரும் அடம்பிடிப்பாங்க, வீட்டில் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம். அன்றைக்கி அவ்வளோ எதிர்ப்பு அதுக்கு, டிஃப்ரெண்ட் ரிலீஜனில் கல்யாணம் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அதெல்லாம் நம்ம கடந்து வரும்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறது, வெளியே சொல்ல முடியாமல் தயங்கின உண்மை மூடி. நான் அதில் ஒரு டைலாக் இருக்கும், உண்மை எப்போவுமே வெளிப்படையாக இருக்கிறது இல்லை, அதே மாதிரி வெளிப்படையாக இருக்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாதுன்னு அதில் ஒரு டைலாக் இருக்கும். ஸோ இதெல்லாம் வெளியே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கப்புள்ஸ் அல்லங்க இந்த மாதிரி மனதுக்கும் தைரியம் வருது. அவங்க வெளியே வராங்க, சொல்கிறாங்க நாங்கள் இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சமூகமாக நம்ம பெருசாக நம்ம நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் என் தலைவர் ட்ரம்ப் அமெரிக்காவில் LGBTQ+ ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இந்த LGBTQ சமூகம் இது எப்படி பார்க்க? இல்லை, ஸ்டாப் பண்ணல. ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே தடை விதிச்சிருக்காரு. தடையும் விதிக்கல. அதுவும் இல்லையா? இல்லை, என்னன்னா அங்கே மேல் இந்த செக்ஸ் நம்ம இதில் எழுதுவோம், ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம்ல, அதில் வந்து நிறைய இருந்தது. அதை வந்து மேல் ஃபீமேல் மட்டும் இப்போ மாற்றிருக்காரு. அது பட் அவங்களோட ரைட்ஸ் அவங்களோட அதெல்லாம் என்ன அப்படின்றது இனி வரும் காலத்தில் தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஈவன் ஐ டோன்ட் நோ அது என்ன மாதிரி ரூல்ஸ் அவங்க போடுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்றது தெரியாது. நம்ம அதோட அட்வான்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு அவங்க போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டே ஐ திங்க் டிரான்ஸ்ஜெண்டர்ன்ற ஒரு வாட் இஸ் ஜெண்டர் நம்ம ஃபார்ம்ஸ்லையும் எல்லாத்துலேயும் நம்ம வச்சுருந்தோம். ஆக்சுவலாக அமெரிக்கா விட்டு தள்ளுங்க, இந்தியாவில் வேத புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனாதானத்திலையும் தன்பாலின ஈர்ப்புக்கு எதிராக தான் இருக்குது. அது வந்து இந்து விரோத சட்டம் அப்படிங்கிற மாதிரி, அது இந்து விரோத சம்பவங்கள் நிகழ்வுகள் அப்படிங்கிற மாதிரி அடிக்கோடிட்டு காட்டுது. தெரியலங்க, நான் அதெல்லாம் படித்தது. சனாதானம் லெஸ்பியனுக்கு எதிராக LGBTQ+க்கு எதிராக இருக்குது.
எனக்கு தெரியாதுங்க, நான் அது படித்ததில்லை. பட் நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது காமசூத்ராவில் இந்த மாதிரி சேம் செக்ஸ் ரிலேஷன் பற்றி நிறைய மென்ஷன் இருக்குது. அண்ட் அதை வந்து இப்போ தவறாவோ இதாவெல்லாம் சொல்ல அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. அண்ட் சொன்ன மாதிரியே மைனாரிட்டிஸ் தான் அது வந்து இதை அஃபெக்ட் பண்ணும், அவங்கள வந்து அவங்க பண்ணுறது சின் தப்பு அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயுமே நான் இது படிக்கும்போது நான் ஐ டிடன்ட் கம் அக்ராஸ் எனிதிங் லைக் தட். இந்த காதல் என்பது பொதுவுடைமை படத்தை பார்த்துட்டு இது சம்மந்தமாக நாலேஜபிள் இருக்கக்கூடிய அல்லது இந்த சமூகத்தில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட இந்த படத்தை பற்றி நாங்கள் பேசும்பொழுது அவங்க சொன்ன கருத்துனா லெஸ்பியன் இருக்கிறது காலங்களாமல் இருக்கிறது தான் அது ஒரு விஷயம் இல்லை, அவங்க பாட்டுக்கு ஓரமாக அப்படியே இருந்துட்டு போட்டுமே, இதை ஏன் வெளிச்சம் போட்டு காட்டி ஏன் பிரச்சனையை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் முன் வச்சாங்க. அவங்க முன் வச்ச விஷயங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட இல்லை எனக்கு புரியுது. எனக்கு இதில் நான் அவங்கக்கிட்டே நான் திருப்பி கேட்குறேன், என்ன பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்களே ஒரு கட்டமைப்பை கிரியேட் பண்ணி நீங்களே ஒரு கதையை கிரியேட் பண்ணி என்ன பிரச்சனைங்க வரப்போகுது? 5000 வருஷமாக ஒத்துக்காத போது இல்லை அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இன்னைக்கு நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் வந்து எனக்கு ஒரு ஆணை தான் பிடிக்கும் பெண்ணை தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? என்ன ஆகிடப்போகுது? நம்மளை நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறோம், குழந்தைங்களை பெற்றுக்கிறோம், இந்த வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அவங்களும் வாழணும்னு கேட்குறாங்க, எங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. நாங்களும் வெளியே வந்து உங்களை மாதிரி வாழணும் நினைக்கிறோம், எங்களை தப்பாக பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. அதில் என்னங்க தப்பு இருக்குது? அதில் என்ன பிரச்சனை? இல்லை அவங்க அதில் என்ன பிரச்சனைன்னு இப்போது சொல்கிறாங்கல்ல, அவங்க அட்லீஸ்ட் பிரச்சனை என்னன்னு கிளியராக டிஃபைன் பண்ணோம். இப்படி பண்ணால் இப்படி இதெல்லாம் நடந்தால் இதெல்லாம் நடக்கும், இது வந்து பிரச்சனை. அது வந்து நல்ல டிஸ்கஷனுக்கான ஒரு தொடக்கம். அப்போ நான் என்ன, ஓகே இந்த பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது எதுவுமே இல்லாமல் நம்ம சும்மாவே இதை ஒழிக்கணும், இது தப்பு அப்படின்ற ஒரு வாதம் வந்து ரொம்ப தப்பு. ஃபார் அ குட் சொசைட்டி டு க்ரோ டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கேயே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து மேரேஜ் ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட சொன்ன மாதிரி லைஃப் வேறு, ரிக்குவயர்மெண்ட்ஸ் வேறு, எல்லாமே வேறு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி கிரியேட் அ லா ஸோ தட் நம்மளை மாதிரி அவங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டோம். யாருமே அவங்க வயலன்ஸ் பண்ணல, யாருமே சாவடிக்கலை, கன் எடுத்து சுடலை, ரைட்? ஸோ சமூகத்துக்கு முரணாவோ இல்லாட்டா வயலண்ட்டாவோ எதுவுமே பண்ணாமல் நல்லபடியாக வாழ்ந்தால் வாழட்டுமே அப்படின்னு சொல்கிறேன். சேலத்தை சேர்ந்த சௌந்தர்யா அப்படிங்கிற பொண்ணு தன்னைத்தானே லெஸ்பியனாக அறிவிச்சிட்டாங்க. அதனால அவங்க எதிர்கொண்ட சமூக சிக்கல் பற்றி சொன்னாங்க. நிறைய பேர் காசுக்காக நிறைய பொண்ணுங்க என் கூட வந்து பழகி, நானும் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி பழகி நிறைய பேர் என்னை இது மாதிரி சீட் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. பட் என்னோட ஸ்டாண்டில் நான் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதுலேருந்து நான் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ 2 பொண்ணுங்க லெஸ்பியனாக இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணை திடீர்னு பார்த்து அட்மையர் ஆகி அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு இன்னொரு பெண் மீது ஆசை வர வாய்ப்பு இருக்கா? அப்போ ஆசை வந்துச்சுன்னா லெஸ்பியனாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணுங்க திருப்பி தன்னோட பேரை மாற்றிட்டு போவாங்களா? நம்மள மாதிரி தாங்க. மாற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண் பெண் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பெண்ணுக்கு இன்னொரு ஆணை பிடிச்சிருந்தா ஆண் கூட போக போகிறா, ஆணுக்கு இன்னொரு பெண்ணை பிடிச்சா போக போகிறா. அது அவங்களோட லவ்வோட டெப்த் எப்படி இருக்குது அதை பொறுத்து இருக்கும். அது எவ்வளோ நாள் நீங்கள் சொன்ன மாதிரி 30 நாள் ஏதோ சொன்னீங்களே மோகம். நான் சொல்லலை, இந்த சமூகம் காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அதான் சமூகம் சொல்கிறதானே சார் இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருக்கீங்க. இதை சொன்னால் மட்டும் நீங்கள் சொல்லன்றீங்க. நம்மலாம் வி ஆர் பார்ட் ஆஃப் சொசைட்டி. ஸோ அந்த மாதிரி நம்மக்குள்ளே எப்படி பிரிஞ்சு திருப்பி வாழ்கிறோம், சண்டை போடுறோம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்களுக்குள்ளேயும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்து ஒரு கருத்து வேறுபாடு வருது, ஒரு ஃபேமிலியில் ஒரு சண்டை வருதுன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போய்ட்டு எல்லாமே பேசி சேர்த்து வைப்பாங்க. அது ஒரு அடுத்த லெவலுக்கு அந்த லைஃப்பை லீட் பண்ணி கூட்டிட்டு. ஆனால் லெஸ்பியனுக்குள்ளே கேக்குள்ளெல்லாம் சண்டை வந்தால் யார் சார் வந்து பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைப்பாங்க? இதை நம்ம இப்போ சமூகம் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தா ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து வைப்பாங்க, அப்பா அம்மா சேர்த்து வைப்பாங்க. இல்லைன்னா அவங்க இன்னொரு பேரை பார்த்துட்டு தான் போகிற மாதிரி சூழல் இருக்கு இல்லையா? இல்லை அப்படி இல்லைங்க, அது டிபெண்ட்ஸ். இன்னொரு பேரை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுல்ல. அவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுன்னா அது அமைஞ்சது. இப்போது 2 பேர் கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. அவங்க சிச்சுவேஷன் இதே தான். ஆண் பெண் யாருமே இல்லை, ஊரை விட்டு ஓடி போகிறாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் ஜாதினாலேயோ எதுனாலேயோ ஒத்துக்கவே இல்லை பேரண்ட்ஸ். அண்ட் நிறைய பேர் பயந்து வாழ்கிறாங்க, வந்து வெட்டிடுவாங்களோன்னு. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அதே கேள்வி நான் திருப்பி கேட்குறேன். அதே தான் இவங்களும் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். ஸோ லெஸ்பியனோ கேவோ பைசெக்சுவலாக மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கா, அதிக சான்சஸ் இருக்கா? அது தெரியாதுங்க. அது வந்து நீங்கள் ஆக்சுவலி ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ இல்லாட்டினா இதில் நிறைய ரிசர்ச் பண்ணுற விட்டு நீங்கள் கேட்கணும். நான் வந்து அவங்க மாறினாலும் மாறலனாலும் அவங்க எதுவாக இருக்கிறாங்களோ அவங்க அதை இருந்துட்டு போட்டோம். பைசெக்சுவல் ஏன்னா பைசெக்சுவலாக இருந்தாங்கன்னா இன்னொரு பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த மிஸ்யூஸ் அப்படின்ற விஷயம் இருக்குல்லங்க, அது வந்து ஆமாம் நம்மளோட பர்சனாலிட்டி சார்ந்தது.
அது வந்து பைசெக்ஷுவலாக இருந்தாலும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆம்பளைங்க பெண்கள் மிஸ்யூஸ் பண்ணுறது இல்லையா? லவ் மாதிரி நடித்து எவ்வளோ பேர் எவ்வளோ ஏமாத்துறாங்க, காசு ஏமாத்துறாங்க. இதுல சான்சஸ் கம்மி. பைசெக்ஷுவலா இருந்துட்டாங்கன்னா லெஸ்பியனா இருந்து பைசெக்ஷுவலா மாறிட்டாங்கன்னா சான்சஸ் எல்லாம் கம்மி கிடையாது. எக்கச்சக்க சான்சஸ் இருக்கு. இல்லைங்க, மனுஷன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து நல்லவனாக இருந்தான்னு வச்சுங்களேன், இந்த மிஸ்யூஸ் நடக்காது. அது ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்லேயும் அப்படிதான். என்னைக்கு சார் மனுஷ பையன் நல்லவனா இருந்திருக்கான்? அதுதான். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் டு த கொஸ்டின். நல்லவங்க அதை தாண்டி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ, அவங்க நல்ல மனிதர்களாக இருந்தாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த வன்மமும் விஷயங்களும் இருந்தால் நம்மள மாதிரியே தான் அவங்களும் தப்பான விஷயங்கள் பண்ணுவாங்க. மேபி நிறைய வயலண்டான விஷயங்கள் கூட நடக்கலாம். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் பாலியல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அவனுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதே நேரத்தில் காலங்காலமாக கட்டமைக்கப்பட்டிருந்த இந்த சமூக கட்டமைப்பு உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் அக்கறைப்படுறேன். அப்படிங்கிற விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டு சில காயப்படுற மாதிரி கேள்விகளை கேட்டிருந்தா அது புரிதல் இல்லாதவர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கமே தவிர மற்றபடி உங்களை காயப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு இன்டென்ஷனும் எந்த ஒரு நோக்கமும் எனக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க. நீங்களும் நான் சொன்னது எதுவுமே நான் உங்களை புண்படுத்தணுன்ற மாதிரி நான் எதுவுமே நானும் சொல்லலை. நீங்கள் சொன்ன அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட்டுக்கு நானும் ஒன்று ஆட் பண்ணுறேன். சமூகம் எப்போவுமே உடஞ்சி போகாது, எப்போவுமே சமூகம் வளரதான் செய்யும். இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு சமூகம் ஒரு விஷயத்தை பண்ணும், அதையும் உள்ளே எடுத்துக்கும். அப்படி தான் நம்ம காலகாலமாக இது வரைக்கும் வந்திருக்கும், இனியும் அப்படி தான் போகும். ஸோ எதுவுமே உடையாது, எப்போவுமே மாற்றம் தான், எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.